கள்ளக்குறிச்சியில இப்ப வரைக்கும் 37 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ மணி கரெக்டா 12:55. நேத்து நைட்டோட கணக்குப்படி 19 பேர் 20 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ 37 பேர் இறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட இது நிக்கல, 40க்கும் மேல போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நியூஸ் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களா பாக்குறோம். சமீபத்துல செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க மதுராந்தகத்துல கூட இதே மாதிரி இஷ்யூ ஒன்னு நடந்துச்சு. விழுப்புரத்துலயும் நிறைய பேர் இறந்தாங்க. அடுத்து இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு நியூஸா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த மேட்டரையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஆனா ஒரு விஷயத்தை யோசிங்க, எதுக்காக இவங்க எல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்க போறாங்க? டேஸ்டா இருக்கும், போதை அதிகமா இருக்கும் அப்படின்றதுனாலயா? கண்டிப்பா கிடையாது. மதுபான கடைகள்ல கிடைக்கிற அமௌண்ட்டை விட ரொம்ப சீப்பா கிடைக்கும் இந்த கள்ளச்சாராயம். எந்த ஒரு குவாலிட்டியும் பார்க்காம போதை அதிகமா தரணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்தக்கூடாத ஒரு சில பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சறாங்க. அதை குடிக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடிக்கு அடிமையாகி டாஸ்மாக்ல ரொம்ப குறைஞ்சபட்ச விலையில நிறைய சரக்கு இருக்கும், அதை கூட வாங்கி குடிக்கிற அளவுக்கு வருமானம் இல்லாத ஒரு சிலர், இல்ல வருமானமே இல்லாதவங்க, இவங்கெல்லாம் தான் வேற வழியே இல்லாம குடிக்கு அடிமையாகி இந்த சாராயத்தை குடிக்க போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட சின்ன வயசுலயே நிறைய பேர் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு கண்ணு போயிருச்சு, உயிர் போயிருச்சு அப்படின்னு படிச்சிருக்கேன், பார்த்தும் இருக்கேன். ஆனா அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு தவிர்த்து இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வே வரல. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களோட வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா 10 லட்சம் கொடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. அதிமுக இருந்து எடப்பாடி அவர்கள் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு எல்லாம் போய் ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம சிஎம் ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 10 லட்சம் பத்தாது, 25 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 10 லட்சமோ 25 லட்சமோ இந்த நியூஸ் டிவியில பாக்குறப்போ இறந்தவரோட அம்மாவா அக்காவா பொண்ணான்லாம் தெரியல. அவங்க நம்ம இபிஎஸ் ஐயாவோட காலில் விழுந்து, ஐயா தயவு செஞ்சு இந்த மதுபான கடையெல்லாம் மூடிடுங்க ஐயா, சின்ன பசங்க எல்லாம் போய் குடிக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமா கதறி அழுவாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலே நமக்கே கண்ணு கலங்குது. அதே சமயம் இறந்த 37 பேர் இருக்காங்க தெரியுமா, அதுல ஒரு சில பெண்களும் இருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல 37 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்போ 39 பேர் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை பேர் இறந்திருக்காங்க இல்லையா, இவங்களோட உடல்லாம் எரிக்கிறதுக்கு இடம் இல்லாம கள்ளக்குறிச்சியில இருக்க கருணாபுரம் அப்படின்ற இடத்துல கோமதி நதிக்கரை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலயே எல்லாரோட உடலையும் சேர்த்து வச்சு எரிக்கிறத ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் காமிக்க போறதெல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு மனதைரியம் இருந்துச்சுன்னா பாருங்க. அதுல முக்கியமா ஒரு குழந்தை தன்னோட அப்பாவை இழந்துட்டு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த அம்மா பக்கத்துல இருக்க பொண்ணோட மாமியாரா அம்மாவா அப்படின்றது தெரியல. அந்த பெண்ணோட கணவருக்கு 40 வயசு, அவங்களுக்கு 3 குழந்தை, 5, 10, 12 வயசுல யாரோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் குடிச்சிருக்காரு. அவருக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. திடீர்னு கண் எரியுது, கை கால்லாம் இழுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சிகிச்சை பலனும் இல்லாம அவர் இறந்துட்டாரு. கண்ணு எரியுதுன்னு நம்மள கை கால் இழுத்துது, அவ்வளவுதான். நாங்க ராத்திரியா வந்துட்டோம் சாமி, இங்க எல்லாம் கும்பலா இருக்கு, ஒண்ணும் கேவனிங்களா ஐயா. இதை செஞ்சவங்கள ஆல்மோஸ்ட் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. சஸ்பெக்ட் பண்ணவங்களோட வீட்டுக்கு போய் கதவை உடைச்சு பார்த்திருக்காங்க. அது உள்ள பார்த்தா இந்த சாராயம் காய்ச்சற ப்ராசஸ்ல ஒன் ஆஃப் த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு பயன்படுற கவர்ஸ் எல்லாமே இவரோட வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம கேரளால இருந்து வாங்கின ஒரு சில லாட்டரி டிக்கெட்ஸ், அதுக்கப்புறம் சூதாட்டம் விளையாடுவாங்க, அதுக்கு பேர் என்னவோ பந்தய சீட்டோ 3 சீட்டோ சொல்றாங்க, இதெல்லாம் கூட பண்ணிருக்காங்க. ஆனா பண்ணது எதுவுமே இந்த வீட்டுல கிடையாது, வேற ஏதோ ஒரு இடத்துல வச்சு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு தேவையான பொருட்கள் சேகரிச்சு வைக்கிறது இந்த வீட்லயா இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஒன்னா தெரிய வருது. கண்டிப்பா அவரை கண்டுபிடிச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது ஊர் மக்களோட கருத்து. ஆனா இது வரைக்கும் சொன்னதுல கூட எத்தனையோ பேருக்கு அந்த போதை வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே கூட குடிச்சிருக்கலாம், இல்ல காசு கம்மியா கிடைக்குதுன்னு கூட குடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப சொல்ல போற இன்சிடென்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களையே மீறி உங்க கண் கலங்கும். ஒரு அப்பா அம்மா 3 குழந்தைங்க, அதுல அந்த அப்பா இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறதுக்காக ஒரு பாக்கெட்ல வாங்கிட்டு வந்து பாத்திரத்துல ஊத்தி குடிச்சிட்டு மீதியை அப்படியே வச்சிருந்திருக்காரு. அதை அவரோட மனைவி தண்ணி நினைச்சு குடிச்சிருக்காங்க. அது எப்படி தண்ணிக்கும் சாராயத்துக்கு கூட வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அந்த அம்மாக்கு வயித்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, நாட்டு வைத்தியத்துக்காக ஒரு சிலதெல்லாம் தண்ணியில கலந்து குடிக்கிறாங்க, வயிற்று பிரச்சனை சரியாகணும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி ஒரு மருந்து கலந்த தண்ணி தானோ அப்படின்னு நினைச்சு தெரியாம தான் எடுத்து குடிச்சிருக்காங்க. ஆனா அந்த அம்மாவும் அந்த கணவரோட சேர்ந்து இறந்துட்டாங்க. இப்ப அந்த 3 குழந்தைங்களுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அதுலயும் அந்த பையன் சொல்றான், இப்பதான் எங்க ஸ்கூல்ல யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா அந்த யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு கூட என்கிட்ட இப்ப காசு எல்லாம் கிடையாது, எங்க அம்மா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போன எங்க அம்மா வரல அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ உண்மையிலே அந்த 3 குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆறுதல் சொல்ல முடியும்? வேற போகுவேன், யூனிஃபார்ம் கூட இன்னும் வாங்கல, எங்க அம்மா வேற அதை கட்டி போயிட்டாங்க,
இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு விஷ கள்ளச்சாராயம் காய்ச்சவே கூடாத மாதிரி ஒரு லா வரணும் அப்படின்றதுதான் நிறைய பெண்களோட எதிர்பார்ப்பு. டாஸ்மாக க்ளோஸ் பண்ணும், இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் அது கண்டிப்பா 30-40 வருஷம் ஆனாலும் போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரே தீர்வு நம்ம தான் நம்மள கண்ட்ரோலா வச்சுக்கணும். நம்மளையும் சரி, நம்மள பெத்தவங்களையும் சரி, நம்ம பெத்தவங்களையும் சரி பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. சோ இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் முன்னாடியே ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறத விட அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்போம். நம்மள காப்பாத்துறதுக்கு கடவுளோ கவர்மெண்டோலாம் வராது. நம்மளே தான் காப்பாத்திக்கணும்.